தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம தற்கூரி அணில் குஞ்சுகளை தான் நம்ம பொழக்கிறது எங்கே போல நம்ம அடிக்கிறதுலாம் வீடியோவா, ஒரே ஒரு வீடியோ ஒட்டுமொத்த அணில் கூட்டத்தையும் மொத்தமாக முடிச்சு விட்டு போயிட்டார். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இவங்களை ஏன் நம்ம தற்கூரின்னு சொல்கிறோம்னா, தன்னை அசிங்கப்படுத்தியிருக்காரு, தன்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. அதை தாண்டி செருப்பை வாயில் கவ்வ கொடுத்து உச்சந்தலையிலேயே போடுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட தெரியாமல் அடிக்கடி அடிச்சிருக்காரு. அது கூட தெரியாமல் உட்காந்துக்கிட்டு அஜித்துக்குமார் விஜயை பாராட்டிட்டார். விஜய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டார். அஜித்து அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகரை தாண்டி இன்னைக்கு யார் பேசுகிறா? தாவேக்கா தற்கூரிங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை திரும்ப விலாவரியாக பார்க்க போகிறோம், டிஃபரன்ஸ் பிட்வீன் லீடர் அண்ட் க்ளவுன். யார் தலைவர், யார் ஜோக்கர் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். Say there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. Today I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். நம்ம எல்லாருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் தெரியும். இந்த பெருந்தலைவர் ஏன் அவரை சொல்கிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி யார் ஆட்சியை சோழி முடிக்கிறாங்கன்னா, ஐயா பெருந்தலைவர் காமராஜரோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு தான் திமுகங்கிற கட்சி ஆட்சியை பொறுப்பேற்கு. ஆனால் பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த திமுக கட்சி 50 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த திமுக அதிமுக தான். அதில் எந்த கட்சியை தோற்கடித்தாங்களோ, எந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது நினச்சாங்களோ, அந்த கட்சியினுடைய தலைவரை இன்றைக்கி திமுக பேசிக்கிட்டு இருக்கு. நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை கொடுக்கின்றோம், காமராஜர் ஆட்சியும் கலைஞர் ஆட்சியும் ஒன்றே அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அதனால தான் அவர் பெருந்தலைவராக இருக்கிறார். அதே மாதிரி தான் நம்ம தலையும். அவர் தலைஞ்சில் கூட சொல்லுவார், ஆனால் அந்த வார்த்தைக்கு அவர் பொருத்தமான ஒருத்தர் தான். ஏன்னா எந்த தற்கூரிக்கிட்டும் அஜித் அவர்களையும், அஜித் அவர்களுடைய மனைவியையும், அஜித் அவர்களுடைய மகளையும், அஜித் அவருடைய மகனையும் தப்பாக பேசினாங்களோ, அதே தற்கூரிக்கிட்டும் இன்னைக்கு அஜித் ரசிகரை தாண்டி இவங்க காலை விழுந்து நக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரேம், நீ பிறந்ததுலேருந்து எப்படிதானா? அப்படி என்னடா சொல்லிட்டே. அதனால தான் அவர் சிறந்த தலைவராக காமராஜர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி அஜித் அவர்கள் உச்சபட்சத்தில் போய் நிற்கிறார். இதுதான் உண்மையான தலைவருக்கான அடையாளம். அஜித் அவர்களுடைய நேர்காணல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கேள்வியாவது பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கார். விஜய் அவர்கள் அரசியல் வந்திருக்காரு தெரியுமா? இப்போ இந்த நாகப்பட்டினம், கரூர், திருவாரூர், அப்புறம் திருச்சி இதெல்லாம் பேசினார் தெரியுமா? இந்த ஏரியாக்களில் பேசின மொத்த நிமிஷமும் அஜித் ஒத்த இன்டர்வியூல முடிச்சிட்டாருங்க. சார், நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். Today I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. All this has to end. I think we have to stop this obsession with showing our crowd. And with the country of 1.4 billion people, gathering a crowd is a no-brainer. Yeah, it's not rocket science. 100 கோடி பேர் இருக்கிற நாட்டுல கூட்டம் சேர்க்கிறது பெரிய விஷயம் இல்லடா தற்குறி. கூட்டம் சேர்றதுன்னு பெருமைப்படாதடா தற்குறி. Within a month of assuming power, you're like, questions are asked. The media on one side is asking questions, and you have all these self-anointed moral caretakers of the world. வந்த 2-3 மாசத்திலேயே நாட்டை ஆளணும்னு நினைக்காதடா. நீதான் உலகத்தையே காப்பாத்த வந்த கடவுள் மாதிரி உன்னை நீயே நினைச்சிக்காதடா தற்குறி. புரிதுங்களா? சிறந்த தலைவர் இவன் ஜோக்கர். அஜித் அவர்கள் ஸ்கிரிப்ட் கிடையாது. அவர் 50 நிமிஷம் இன்டர்வியூ கொடுத்துருக்கல, 50 நிமிஷமும் மனசுல இருந்து ஒரு தலைவங்கிற எப்படி பேசணும். தன் தலைவங்கிறவன் அஜித் தலைவர் கிடையாது, ஆனால் அந்த கெப்பாசிட்டியை பாருங்கள். அஜித் அவர்களுடைய லீடர் கெப்பாசிட்டி, பெஸ்ட் லீடர் அவர் என்ன சொல்கிறாரு, மனதிலிருந்து பேசக்கூடிய ஸ்கிரிப்ட் இல்லாமல், பேப்பர் இல்லாமல், துண்டு சீட்டு இல்லாமல், இப்படி நோட் இல்லாமல், விஜய் மாணிக்க பிட்டு பேப்பர் பின்னாடி இருந்து தூக்கி சொருகாமல் மனதிலிருந்து பேசினாருங்க அஜித் அவர்கள்.
ஆனால் விஜய் என்ன பண்ணார்? பிட்டு பேப்பர். அதுவும் பார்த்து பார்த்து தப்பு தப்பாக பேசுகிறாரு. சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா மாபெரும் மனிதர், அவருக்காக ஒரு மணிமண்டபம், தானிய சேமிப்பு கிடங்குகள், இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும்ன்ற. அதனால தான் அவர் ஜோக்கராக இருக்கார். இன்னைக்கு அஜித்தை இவங்க பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காலம் எவ்வளோ வேகமாக சுற்றுது பாருங்க. அஜித் இன்னைக்கு இவங்க பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் லீட்ரு. அஜித்தை கிண்டல் பண்ணக்கூடிய இதே தாவேக்கா தற்கூரி எங்கே நீங்கள் அஜித்தை பெருமையாக பேசுகிறாங்க. அஜித்து ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. அஜித்தும் விஜயும் பெரிய நண்பர்களுங்க. இன்றைக்கி உட்காந்து ஒப்பார வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்லா பாருங்கள், அஜித் லீடராக மாறிட்டார். அது என்ன ஆகுது? எவமெல்லாம் அஜித்தை கிண்டல் பண்ணானோ இன்றைக்கி அஜித்தோடைய ஸ்பீச்சை எடுத்து அவன் இணையதளத்தை பரப்பிக்கிட்டு இருக்கான் அயோக்கிய பையங்க. ஆனால் விஜய் இன்றைக்கும் ஜோக்கராக தான் இருக்கார். கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க போகிறாரு. 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போட போகிறாரு. தனித்து நிற்க போகிறாரு. அன்னைக்கு காரி துப்புனவங்க, விஜய் படம் நடிக்கும்போது காரி துப்புனவங்க இன்னே வரைக்கும் காரி துப்பிட்டு இருக்காங்க. அதனால தான் அவர் ஜோக்கராக இருக்கார். Cinema is entertainment for you. Let it be entertainment. Let us do our job. The leaders, the parties have been elected by the people, by us. Let them do their job. Everyone's trying to run the country. விஜயை விட அஜித் தான் நல்லவன்னு தோணுது. நம்ம நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாரு. என்ன பண்றது? நம்ம விஜய்க்கு தான் ஜால்ரா அடிக்கணும்னு நம்ம தலையெழுத்து. அஜித் இந்த கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டாருங்க. எப்படிங்க? அவங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க, காந்தி பிறந்த மண்ணுங்க, ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்புங்க இவங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஐடியா அந்த தூக்கிட்டாங்க. எப்படி அவர் பேசின மேட்ரு வேறு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம பங்கு நம்ம சொல்லணும்ல, நம்ம ஸ்டைலில் சொல்லணும்ல. அது தாவேக்கா தற்கூரிகளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ல. நிறைய பேர் நிறைய எக்ஸாம்பிளோட சொல்லிட்டாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஜய் ரசிகர்களுக்காகவே உருவாக்கின எக்ஸாம்பிள் இது கரெக்டாகவும் பொருந்தும். இப்போ ஒரு 20 வயசு ஒரு பொண்ணை ஒரு 6 பேர் சேர்ந்து ரேப் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா, தாவேக்கா தொண்டனுக்கு இது புரியும். அவனுக்கு ஏற்ற எக்ஸாம்பிள் இதுதான். ஒரு 6 பேர் சேர்த்து ரேப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தன் பேர் மட்டும் ஜோசப் அப்படிங்கிற ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். ஜோசப்புங்கிற மாட்டிக்கிட்டான். இப்போ நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இவன் மட்டுமா குற்றவாளி? இவன் மட்டும் கிடையாதுப்பா, இன்னும் இருக்காங்கப்பா, எல்லோரும் சேர்த்து பிடிப்பான்னு சொல்லுவோம்ல. அப்போ உடனே பார்த்தீங்களா அவர் பாருங்க எல்லாரையும் சொல்லிட்டாரு. என்னை மட்டும் சொல்லலாம், என் பேரை சொல்லலாம். நான் தானே பிடிப்பட்டிருக்கேன், நான் தானே ஒரு முக்கியமாக இருக்கேன், என் பேரை சொல்லலாம், எல்லாரும் தானே சொன்னார். அப்போ நான் கணக்கு வர மாட்டோங்க, எனக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது, என்னை விட்டுருங்க, நான் நல்லவங்க, நான் அதை போய் ரேப் பண்ணலங்க. See, there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. எல்லாரும்னா அந்த 5 பேர் ரேப் பண்ணாங்க, நீயும் ஒருத்தன். அது போல புரிஞ்சுக்கணும். இந்த தற்கொலைங்கன்னு சொல்றதுக்கு இதாங்க காரணம். இதுலேயும் பாருங்க விஜய் என்ன சொல்றாரு, மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம், இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஜோக்கர் இது. ஆனால் அஜித் என்ன சொல்கிறாரு, இந்த கரூர் சம்பவத்துக்கும் கூட்டத்தை கூட்டலை, கட்சி ஆரம்பிக்கலை, மீடியா பின்னாடி எங்கே சுற்றி ஏன் நியூஸை போடுங்க, என்னுடைய வீடியோ நீங்கள் போடுங்கன்னு சொல்லி எந்த எச்சத்தலமான பொறுக்கி வலையவர் பார்க்கல. குறிப்பிட்டு சொன்னால் அயோக்கிய வலையும் பார்க்கல அவர். ஆனால் பாருங்கள், எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதில் கரூர் நடந்த சம்பவத்தில் ஒட்டுமொத்தம் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படி பேசுகிறார். அதனால தான் சொல்கிறோம், இந்த அவர் தான் லீட்ரு, எனக்கு சம்மந்தம் கிடையாது. சிஎம் சார் என் வீட்டுக்கு வரீங்களா, என் ஆஃபீஸுக்கு வரீங்களா, ஓடி ஒளியலை. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க.
யார் மேலேயும் பழியை போடலை. அதனால விஜய் நீங்கள் ஜோக்கராக இருக்கார். நான் எதுக்குமே கூட்டம் சேர்க்கறதுக்கு எனக்கு இஷ்டப்படுறது கிடையாது. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். அதை நான் ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சார் நான் எனக்கு ஏன் சொன்னா முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது, தொந்தரவு ஆகக்கூடாது, அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி தான் என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. All this has to end. அஜித்தை இப்போ சமீபத்தில்ங்க பத்மபூஷன் விருது வாங்கினார்லாங்க, அப்போ வரைக்கும் கிண்டல் பண்ணுவீங்க. இவங்க பத்மபூஷன் வாங்கினவனால 10 நாள் கூட படத்தை ஓட வைக்க முடியல. வித்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ். சினிமாவில் சீமான் அஜித் யார்? ஒரு 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 எஸ்பிரி. அவன் உண்மையிலே கழிச்சடை தான். அதாவது பயிற்சி அது காலம் தாழ்ந்த ஒன்று தான். அது ஒரு பதிவு போட்டிருக்கான். இன்னொருத்த அதே இவன் அதே மாதிரி 6 ரேஸ் தோத்தாலும் 7வது ரேஸ் யார் காலையாவது பிடிச்சி ஜெயிச்சிடலாம். அஜித் மது 2 1 தாண்டா லவடா. அஜித்தை கிட்டல பண்ணுறாங்க. அடுத்து ஏன் அஜித் சார் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கும்பிட்டு இருப்பானா? அஜித்தை கிண்டல் பண்ணி கேட்குறான். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறான்? காலம் நக்கி எடுக்கிறான், உறிஞ்சிட்டான், உறிஞ்சிட்டான். எனக்கு என்னன்னா, டேய் நீங்களா சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா? வெக்கம், மானம், சூடு, சொரணை, தன்மானம், சுய ஒழுக்கம், பண்பாடு ஏதாவது ஒன்று இருக்குமாடா? எனக்கு கேட்குறேன். வீட்டில் காரி மூஞ்சில் துப்ப மாட்டாங்க. இங்கே வாடா மகனே, சோத்து உப்பு போட்டு தான் மகனே கொடுக்குறேன், இங்கே வா, துப்ப மாட்டாங்க. போட்டிருக்கான் பாருங்க. இத்தனை நாளாக விஜய் கிட்ட அக்கௌண்டபிலிட்டி இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சுற்றின பயிலுக எல்லாரையும் செருப்பால் அடித்து விட்டுருக்காரு அஜித். அடித்ததே உங்களை தாண்டா மாலை கட்டவைகளாடே. உங்களுக்கு புரியுமா புரியாதா? நீங்கள் ஏன்டா இன்னும் ஸ்கூல் லெவலில் இருக்கிறீங்க? ஏடா ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாள் விஜய் அடங்கு வர்றா லூசு பையில, தற்கொலை பையில. ஸ்கூலில் வாத்தியார் பாடம் நடத்தும் போது கொஞ்சமாக படிங்கடா. பக்கத்து டிப்பனை எடுத்து களவாண்டு தின்னுட்டு இருந்தால் அறிவு வளருமா? நம்ம ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, எரும மாடு வயசு அழிச்சுமாங்களா? எரும மாடு வயசு ஒன்றுக்கு எரும மாடும் தாண்டின வயசு. எரும மாடு இன்னும் அறிவு வளரல பாருங்க. ஸ்கூலு போயிடும் கூட புரிஞ்சிருங்க. எங்க தொண்டர் படையே ஒரு காவல்துறை தாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. இன்னொருத்தர் இருக்கான். யாரு? நம்ம பாம்குமார். பாம்குமார் பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியுங்களா? அவன் அதோட மோசமானவன். அவன் அஜித்துன்னு சொல்லி இவன் ஃபயர் விடுறாங்க டேலண்ட்டு. நமக்கு பார்க்க உண்மையிலே சிரிப்பாக இருக்குது. இந்த ஜோக்கர்களெலாம் பார்க்கும்போது நமக்கு உச்சபட்ச சிரிப்பாக இருக்குது. Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. இத்தனை கோடி மக்கள்கிட்ட கூட்டம் சேர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. காரி துப்புறார், பொழிச்சுன்னு துப்புறார். துப்பிட்டு இவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? இவன் அப்படி வேறு பக்கம் டைவர்ஷன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இதே ஜோக்கர் கூட்டம் என்ன பண்ணுறான்? கூட்டத்தை பெருமையாக போட்டிருக்கான். நாமக்கல்ல கூட்டம், கரூரில் கூட்டம், மணி 11 மணி ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் கூட்டம். டேய் அவர் துப்புனதே உங்களதாண்டா. எப்போ தொடச்சிட்டு வந்து நிற்கிறீங்க? எப்படி? All this has to end. அதை மட்டும் பேசலைங்க, சுய ஒழுக்கத்தை பேசுகிறார். அதனால தான் அவர் லீடராக இருக்கார். பாருங்கள், பேசும்போது ஒரு தியேட்ரு இருக்குது, அவங்களுக்குன்னு அந்த தியேட்டர் ஓனர் அவங்க பணம் செலவு பண்ணி தியேட்டரை உருவாக்கி வச்சுருப்பாங்க. நீ அங்கே போய் வெடியை போடுற, நீ அங்கே போய் சேரை உடைக்கிற, என்ன மனநிலையாக இருக்க சைக்கோ பசங்களான்னு சொல்லி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. முழுக்கவே அஜித் அவர்கள் விஜயை தான் அடிச்சிருக்கார். Damn, the theatre owners spend so much of money in upgrading their theatres, and then you have, in the name of celebration, bursting firecrackers, damaging the seats, tearing the screen, asking for, okay, now it's digital. There was a time when, you had the reel and they would block the screen, demanding that, you replay a song once more or a fight sequence one more. If the theatre people do not oblige, then they tear the screen. Come on. All this needs to end. அதை அடின்னு அடி, உங்கள் வீட்டடி எங்கள் வீட்டடி இல்லை, மரண அடி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மரண குத்திருக்காரு. ஆனால் எவ்வளோ குத்துனாலும் பேசாமல் போ, ஏ அண்ணன் போகிறோம் அவன மாதிரி
கொஞ்சம் கூட சலிக்காமல் எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. விஜய் அடிக்காத ஆள் கிடையாது, எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. உங்கள் லட்சணத்தை தான் காரி துப்பியிருக்காரு, அது கூட தெரியாமல் தொடச்சி போட்டு நிற்கிறாங்க மானம் கட்டவங்க. இந்த அஜித் அவர்களுடைய இந்த சிறப்பான சம்பவத்தில் நிறைய இருக்குது. நம்ம ஒரு பகுதி தான் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம பாம்புகுமாரை வீடியோ போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். பாம்புகுமார் நம்ம பெரிய குண்டை தூக்கி போடுவோம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.